வா. நான் வரலப்பா, நீ போயிட்டு வா. அப்பா கூப்பிடுறேன்ல, வாப்பா. கருப்பு, முகமது அலி யாருன்னு தெரியுமா உனக்கு? எந்த முகமது அலி? பாக்ஸர் முகமது அலி. முகமது அலிய அந்த துறையை தாண்டி எல்லாருக்கும் ஏன் பிடிக்கணும் உனக்கு தெரியுமா? அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. பொதுவா முகமது அலி யாரையும் ரூல்ஸ் மீறி அடிக்க மாட்டாரு. ரவுண்டு முடிஞ்ச பின்னாடி பெல் சத்தம் கேட்ட உடனே அடிக்கிறத நிறுத்திடுவாரு. தான் கூட மோதிர எதிரிய ஸ்டேஜ்ல மட்டும்தான் எதிரியா பாப்பாரு. அப்பேற்பட்ட முகமது அலியே எர்னி டெரல்னு ஒருத்தனை நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் சாகர மாதிரி அடிச்சாரு. ஏன் தெரியுமா? முகமது அலிக்கும் அந்த சமயத்துல பாக்ஸிங்ல வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனா இருந்த எர்னி டெரலுக்கும் இந்த உலகமே எதிர்பார்த்த மாதிரி அந்த மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல எர்னி டெரல் முகமது அலிய அசிங்கப்படுத்துறதா நினைச்சு அவரோட பழைய பேரான கேசியஸ் கிளேன்னு கூப்பிட ஆரம்பிச்சான். அந்த காலத்து கருப்பின மக்கள் தனக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போது அவங்க யார்கிட்ட அடிமையா இருந்தாங்களோ அந்த எஜமானரோட பேரை குழந்தைங்களோட பேருக்கு பின்னாடி சர்நேம சேர்த்துக்குவாங்க. அப்படித்தான் முகமது அலிக்கு கேசியஸ் கிளேன்னு பேர் வந்துச்சு. இத எர்னி டெரல் இன்டர்வியூல சொன்னதுனால முகமது அலி செம கோவமாயிட்டான். இந்த மேட்ச் முடியும் போது உன்னை என் பேரை சொல்ல வைக்கிறேன்னு சொல்லி முகமது அலி சவால் விட்டான். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த மேட்ச் நடந்துச்சு. பொதுவா மேட்ச் ஆரம்பிச்சு 2வது ரவுண்ட்லயே எல்லாரையும் நாக் அவுட் பண்ற முகமது அலி அந்த மேட்ச 15 ரவுண்ட் வரையும் இழுத்துட்டு போய் ஒவ்வொரு அடிக்கும் ஹூஅமைன்னு கேட்டு கேட்டு அடிச்சான். அப்ப அடி தாங்க முடியாத எர்னி டெரல் முகமது அலின்னு சொன்னான். முகமது அலின்னு அவன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனை சும்மாவே விட்டான். அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ்ல ஏறி நின்னு மேட்ச் பார்க்க வந்த மக்களை எல்லாம் பார்த்து ஹூஅமைன்னு கத்துனான். அங்க இருந்த எல்லா மக்களும் முகமது அலி திரும்ப திரும்ப சொன்னாங்க. எந்த மக்களுக்கு முன்னாடி எர்னி டெரல் முகமது அலியோட அடிமை பேரை சொன்னானோ அதே இடத்துல அவன் பேரை மக்கள் பெருமைப்படுற மாதிரி சொல்ல வச்சான். எந்த இடத்துல உன் பேரை சொல்லி கிண்டல் பண்ணாங்களோ அதே இடத்துல கருப்பு தான் இந்த ஸ்டேஷனுக்கு பெருமைன்னு சொல்ல வேண்டாம். கருப்புன்னு சொன்னாலே உன் கூட வேலை பார்க்கறவனா இருந்தாலும் சரி, அக்யூஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் எச்ச முழுங்க வைக்கணும்டா. அடையாளங்கிறது அடுத்தவங்க நமக்கு கொடுக்கறது இல்லடா, நமக்கு நாமளே உருவாக்கிக்கிறதா. அந்த அடையாளத்தை உருவாக்குறா, நீ உருவாக்க வைக்கிறது